ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹ. வணக்கம். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோ ஆடியன்ஸுக்கு வணக்கம். நான் இந்த ஜோதிடத்தில் ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள். எப்படின்னா என் ஃபேமிலியில் எல்லாருமே ஜோதிடர்கள் தான். ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எப்படின்னா இது நிஜமா பொய்யா, எப்படி எப்படி சொல்லுவாங்க ஃபியூச்சர் பற்றி எல்லாமே. அப்படி நான் பார்த்தப்போ இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படின்னா ஜெமினி அஸ்ட்ராலஜி இருக்குது, நாடி அஸ்ட்ராலஜி இருக்குது, வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்குது, பிரஷ்ன சாஸ்திரம் இருக்குது. அது இல்லாமல் இந்த கௌரி அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க அது இருக்குது, ரமல சாஸ்திரம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் உண்மையாகவே நாம ஒரு ஒரு மனிதர் லைஃப்பில் நடந்துக்கிற விஷயங்களை நான் சொல்ல முடியும். அதுக்கு சரியாக அனாலிசிஸ் பண்ணணும். ஹாரோஸ்கோப், இந்த ஜாதகம் எப்படி பார்க்குறதுன்னா லக்னம், அந்த டிவிஜனல் சார்ட்ஸு, ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க, அஷ்டக வர்க்கம் பார்க்கணும். நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு மனிதர் லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் நாம் நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் என்னோட ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்குது, நிறைய கைரேகை ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரிசர்ச் போயிட்டு இருக்கு. நான் ஒரு புக் எழுதணும்னுட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஒரு இன்டென்ஷன் என்னன்னா உண்மையான ஜோதிடத்தை நம்ம மக்கள் கிட்டே ஒரு சேர்த்தணும் என்ற மாதிரி என்னோட ஒரு இன்டென்ஷன் இருக்கு. இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு. எப்படின்னா இந்த ஜோதிடர்கள் எப்படின்னா ஒரு காஸ்ட்லியான ரெமெடி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெம் ஸ்டோன் சொல்லுவாங்க, நியூமராலஜி, பேர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அந்த சனிக்கிழமை இது பண்ணுங்க, திங்கக்கிழமை இது பண்ணுங்க, என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா. எல்லாமே ஜோதிடத்தில் கிடையாது. ஸோ எப்படின்னா சிம்பிளான ரெமெடிஸ் தான் இருக்கு. இப்போ புருஹத் பராசர ஓரசாஸ்திரம் எடுத்துக்கோங்க. அங்கே பராசர மகர்ஷி சிம்பிளான ரெமெடி சொல்லியிருக்காங்க. மந்திர ஜபம் சொல்லியிருக்காங்க, தானங்கள் சொல்லியிருக்காங்க, கஷ்டத்தில் இருக்கிறவருக்கு, ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் சிம்பிளான ரெமெடிஸ். இந்த ரெமெடிஸ் பண்ணாலே போதும், கிரகங்கள் சாந்தியாகும். அது இல்லாமல் நாம் நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை கூட சால்வ் ஆகிடும். ஸோ இதுதான் உண்மையான ஒரு ஜோதிடம். ஆனால் இங்கே என்னன்னா அவர் என்னென்னமோ சொல்றாங்க, பணம் வாங்குறதுக்காக என்னென்னமோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. சிம்பிளான ரெமெடிஸ் பண்ணிட்டு நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. உண்மையான ஜோதிடத்தில் அதுதான் இருக்கு. உண்மையான ஜோதிடம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்துட்டு இருக்கிற அந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் என்ன இருக்கு, அது எல்லாமே நம்ம செஞ்சிருக்கிற கர்மத்தினால தான் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த நெகட்டிவ் கர்மம் செஞ்சதுனால தான் இந்த பிளானட்டரி காம்பினேஷன் இருக்கு. அது நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம தலையெடுத்து யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் அதை ரெடியூஸ் பண்ண முடியும், அது நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் உண்மையான ஒரு ஜோதிடத்தை மக்களுக்கு நான் சொல்லணும்ன்ற மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மிதுன ராசியில பிறந்தவருக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த செப்டம்பர் மாதத்துல மிதுன ராசின்னு என்ன? ஸோ மிதுன ராசி அதிபதி புதன். புதன் கிரகம் எப்படின்னா அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். அதில் இந்த மிதுன ராசியில பிறந்தவர் எல்லாருமே ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங், ஒரு பிஸ்னஸ் மைண்டட், எல்லாருமே எந்த செலவு பண்ணாலும் கூட அது ரொம்ப யோசிச்சு பண்ணுவாங்க. ஒரு ஃபைனான்ஷியல் பிரச்சனையில் இருந்தாலும் கூட எல்லாமே சால்வ் பண்ணுவாங்க. நிறைய பேர் காமர்ஸ் சப்ஜெக்ட் படிப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக சொல்றது. இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம கையில இது வெஸ்டர்ன் பாமிஸ்ல ஹெட்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மிதுன ராசியில இந்த புத கிரகம் இருந்தா, ஸோ எப்படின்னா ஓன் ராசியில இருக்குது. அதுக்கு பத்ரயோகம்னு ஒரு சொல்லுவாங்க. ஸோ பத்ரயோகம்னா பஞ்ச மகா புருஷ யோகங்களில் இது ஒரு யோகம், இந்த பத்ரயோகம். ஸோ அந்த யோகம் இருக்கிறவருக்கு இந்த புத கிரகம் நல்லா இருந்தா, ஸோ இந்த லைன் எஸ்பெஷலி இந்த ஹெட்லைன் இதுக்கு நம்ம இதுக்கு மாத்ருரேகா பித்ருரேகா நாடி ஜோதிடத்துல சொல்லுவாங்க. இந்த நாடி ஜோதிடம் பத்தி நம்ம பேசுறது தேவையில்லை. இந்த லைன் ரொம்ப ஸ்ட்ரைட் ஆகிடும் அவருக்கு. எப்படி ரொம்ப ப்ராக்டிக்கல் திங்கர்ஸ், எல்லாத்துக்கும் ப்ராக்டிக்கல். அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் இமிடியேட்டாக சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ எமோஷனலே ஆக மாட்டாங்க. நிறைய குவாலிட்டிஸ் வரும், புத கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட குவாலிட்டிஸ் வரும். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும், ஷார்ப் திங்கிங் இருக்கும், பிஸ்னஸ் மைண்டட் மென்டாலிட்டி இருக்கும். ரொம்ப ஃபைனான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு தேவைப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி கூடவே பொறுப்பாங்க அவர். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அவர் இந்த ராசியில பிறந்தவருக்கு ராசியில சுக்கிர கிரகம் ஜூபிட்டர் இருக்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த கல்யாணம் யார் யாருக்கு நடக்கலையோ, டிலே ஆகிட்டு இருக்கோ, பிரச்சனைகள் இருக்கோ,
100% அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த டைம் பீரியடில். செப்டம்பர் மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகலாம், இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் மாதிரி நடக்கலாம், கல்யாணமே நடக்கலான்ற மாதிரி தேவையில்லை. கண்டிப்பாக அவருக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதுக்குன்னா சுபகிரகங்கள் ரெண்டுமே ராசியில் இருக்கு. எப்படி ஜூபிட்டர் இருக்கு, வீனஸ் இருக்கு, ரெண்டு கிரகங்களுமே கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட பிளானட்ஸ் தான். இப்போ நீங்கள் உத்தகர காலமிரதம் எடுத்துக்கோங்க, புரோத் பராசர சாஸ்திரம் எடுத்துக்கோங்க, இல்லை இன்னும் நீங்கள் நிறைய இங்கே அஸ்ட்ராலஜிக்கல் கிளாசிக்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா இடத்திலும் இதுதான் இருக்கு. சுக்கிர கிரகம் வந்து ஜூபிட்டர் கிரகம் வந்து கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். எதுக்குன்னா டிரான்சிட்ல வந்து அந்த 7th ஹவுஸ் பார்க்குறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்யாணத்துக்கு. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இங்கே ஒரு சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்றேன். எப்படின்னா ஜூபிட்டர் வீனஸ் வரை இடத்துல இருந்தா எந்த எந்த ஒரு ராசியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. யார் எந்த ஜாதகம் வந்து எடுத்துக்கோங்க, அவருக்கு வரப்போற லைஃப் பார்ட்னர் வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க, ரொம்ப உண்மையா இருப்பாங்க, உண்மையா எல்லாமே ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ஒரு லக் இந்த காம்பினேஷன் இருக்கிறது. ஆனால் சுக்ரன் சூரியன் இருக்கிற காம்பினேஷன் ரொம்ப பிரச்சனை. அது நாடி ஜோதிடத்தில் நீங்கள் இப்போ பிருகுநந்தி நாடி எடுத்துக்கோங்க, யூஸ் ஜென்ரலாக. ஸோ இப்போ நாடி சப்ஜெக்ட் கிடையாது இது, ஆனாலும் சொல்கிறேன். ஸோ அது வேற மாதிரி அவருக்கு மேரிட்டல் லைஃப்ல இஷ்யூஸ் கொடுக்கும். ஆனால் ஜூபிட்டர் வீனஸ் வந்து ரொம்ப அற்புதமான ரொம்ப நேர்மையான உண்மையான ஒரு லைஃப் பார்ட்னர், உண்மையான ஃபீலிங்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பார்ட்னர் கிடைக்கிற வாய்ப்பு அவருக்கு இருக்கும். யார் எல்லாருக்குமே பிறக்கும்போது ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இருக்குமோ அவருக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த ராசிக்கு வந்து கல்யாணம் நடக்கிற வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. மேரிட்டல் லைஃப்ல இஷ்யூஸ் இருந்தால் சரியாகும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சப்ஜெக்ட்ஸில் ஸ்கோர் நிறைய வரலாம். அதுக்கப்புறம் வந்து சந்தான யோகம் இருந்தால், சந்தான யோகத்துக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் அது கண்டிப்பாக சால்வ் ஆகும். இதுக்குன்னா சந்தானத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து ஜூபிட்டர் அது சால்வ் பண்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. வணக்கம். என்னன்னா நான் நிறைய பேருக்கு ரெமெடிஸ் பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ ரெமெடிஸ் என்னன்னா யந்திரம், மந்திரம், தந்திரம். ஸோ இந்த 3 விதமான ஒரு ரெமெடிஸ் இருக்கு. ஸோ நான் யூஸ்வலா சஜஸ்ட் பண்றது மந்திர ஜபத்தை சஜஸ்ட் பண்றேன். 2வது வந்து யந்திரங்களை நாமே கையால செஞ்சு நாமே அனுப்புறோம். இப்படி இருக்குன்னா நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்ல எல்லாமே வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் எனர்ஜி இருக்காது. எதுக்குன்னா ஒரு பர்டிகுலரா ஒரு நட்சத்திரத்துல எழுதி பூஜை எல்லாம் பண்ணி அது நம்ம இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க. அந்த டைம்ல பூஜை பண்ணாதான் அதுக்கு எனர்ஜி இருக்கும். 3வது வந்து பூஜைகளை எனர்ஜி சித்தி இருக்கிறவங்க தான் பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறவர். அதுக்கு எப்படின்னா ஜாதகத்துல பஞ்சமம் பாவம் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஜபம் பண்ணாதான் நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க இந்த ஜபத்தை, இந்த பூஜையை நீங்க புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து யந்திரத்தை கூட நீங்க புக் பண்ணலாம். பர்டிகுலர் இன்டென்ஷன், உங்க ஜாபுக்காக, உங்க கல்யாணத்துக்காக, உங்க ஃபேமிலி ஹாப்பினஸுக்காக நீங்க அந்த யந்திரத்தை நீங்க வாங்கிட்டு பூஜை பண்ணலாம். அதை உங்க கிட்ட வச்சுக்கலாம். அது எப்படி வச்சுக்கிறது, அது எப்படி பூஜையில பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட இப்போ பர்த் டைமு டேட் எல்லாமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்போ பாமிஸ்ட்ரி படி நாம நிறைய விஷயங்களை நாம சொல்லலாம். எப்படின்னா உங்க கை ரேகையை பார்த்து, இப்போ ஆர்ஜி ராவன் சொல்லிட்டு ஒரு பெர்சன், ஒரு நாடி ஆஸ்ட்ராலஜர் இருக்காங்க. இப்போ இல்லை, நிறைய புத்தகங்களை அவரு எழுதியிருக்காங்க. அங்க வந்து நாடி ஆஸ்ட்ராலஜின்னா நம்ம கை ரேகையில இருக்கிற ரேகைகளை வச்சு நாம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். இது வந்து வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி இல்லை. அவர் வந்து ஹெட்லைனும் ஹார்ட்லைனும் சொல்லுவாங்க, நம்ம அப்படி சொல்றது கிடையாது. நாம என்னன்னா நாடி ஜோதிடம் படி கிரகங்கள் எப்படி இருக்கு நம்ம கையில, நம்ம கிட்ட ஜாதகம் இல்லை, நம்ம கைரேகையை பார்த்து நம்ம ஃபியூச்சர் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடத்துல ஒருவேளை உங்களுக்கு பர்த் டைம் சரியா இல்லைன்னா நாம நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஜெமினி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரஷ்ன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க மனசுல ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் இருக்கு, உங்ககிட்ட ஜாதகமும் இல்லை. ஸோ அப்போ நீங்க அந்த கொஸ்டின், அந்த கொயரி அது நடக்குமா இல்லை, இந்த மாதிரி இல்லை, நீங்க பிரஷ்ன சாஸ்திரத்தில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.